நம்மோடு பழ நெடுமாறன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம் திரு பழ நெடுமாறன். வணக்கம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். 7 பேரை விடுவிக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நீங்கள் கருதுவது என்ன? தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்று பாராட்டுகிறேன். ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 3, இந்த 4 மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்துவிட்டது. இந்த 7 பேரும் 24 ஆண்டு காலமாக சிறையில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்வின் வசந்த காலத்தை அவர்கள் சிறையில் கழித்து விட்டார். இந்த சூழ்நிலை அவர்களுக்கு தண்டனை விதித்த நீதிபதி குழுவின் தலைவராக இருந்த நீதியரசர் KT தாமஸ் கூட இந்த வழக்கில் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். புலன் விசாரணை செய்த அதிகாரிகள் பலரும் தாங்கள் தவறு இழைத்து விட்டதாக இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 24 ஆண்டு காலம் சிறையில் இருந்ததை மனதில் கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு எழுதிய கடிதத்தை மத்திய அரசு மதிக்க வேண்டும். தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு மதிக்கவில்லை. இப்போது உள்ள பிரதமர் மோடியின் அரசு அதை மதித்து இந்த 7 பேரையும் உடனடியாக விடுவிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, அப்போ ஒத்துழைக்க வேண்டும்னா நீங்க சொல்றது இதுல அந்த குழப்பத்திற்கு ஒரு விடையை நீங்களே சொல்றீங்களோ? அதாவது மத்திய அரசு இதில் கருத்து சொன்னால் போதும் என்பதல்ல, முடிவையே சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா? முடிவை சொல்ல வேண்டும் இல்ல, ஒத்துழைக்க வேண்டும். எதுக்கு சொன்ன? தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு கொடுக்க வேண்டும், அதுக்கு சம்மதம் கொடுக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். கன்சல்டன்சியா அல்லது கன்கரண்டான்றதுல அந்த குழப்பம் இருக்கு, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? கன்சல்டன்சியா கன்கரண்ட் தேவையில்லை. தமிழக அரசு is giving only an information to the central government. இது இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் செய்யலாம். மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார், அவ்வளவு. அப்படி இருந்திருந்தால் தான் ஏற்கனவே செய்திருக்க முடியுமே. இதுவரை செய்யவில்லை என்றாலே அதில் அந்த நீதிமன்றத்தின் சொன்னதன் அடிப்படையில் குழப்பம் இருக்குதுன்னு தானே பொருள். குழப்பம் நீதிமன்றத்தில் அவர்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூட ஒரு குழப்பமான தீர்ப்பு அது. இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமானால் மத்திய அரசின் ஒப்புதலோடு செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டார். அதுவே குழப்பமான தீர்ப்பு. தண்டனையை குறைக்கிற அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த 4 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அப்போது இருந்த கவர்னர் பாத்திமா பிபி அவர்களுக்கு இந்த 4 சார்பில் கருணை மனு தாக்கல் செய்தோம். அவர்கள் வழக்கை நடத்திய குழுவின் தலைவன் என்ற முறையில் சொல்கிறேன். அந்த வழக்கை இந்த 4 பிற்காலத்தில் நீதியரசராக இருந்த சந்துரு அவர்கள் அந்த வழக்கை நடத்தினார். வழக்கு என்ன தீர்ப்பு வாங்கப்பட்டது என்று சொன்னால், கவர்னருக்கு இதில் முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது. மாநில அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்கிறதோ அதை கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கவர்னருக்கு முடிவு செய்கிற அதிகாரம் கவர்னருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ கிடையாது என்ற தீர்ப்பை வழங்கினார். சுதந்திரம் கிடைத்த குடியரசு ஆன பிற்பாடு இப்படி ஒரு தீர்ப்பு முதல் தடவையாக பெறப்பட்டது. ஆக மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டது. அதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகு பல்வேறு மாநில அரசுகள்
ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை எல்லாம் விடுதலை செய்தார்கள், மரண தண்டனைகளை குறைத்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கும் வகையில் இப்போது மாநில அரசு செய்திருக்கிற இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன்.